Assalamualaikum. Welcome back to our channel ஷாஸ் culinary world. லாங் வீடியோஸ் போட்டே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. பிகாஸ் கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்கிறதால லாங் வீடியோஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஆல்சோ இந்த வீடியோவில் நான் ஒரு சின்ன ரெசிபியும் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து ஒரு லேசியான வீக்கெண்ட் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். லைக் சாட்டர்டே மாதிரி தான் எடுத்திருந்தேன். அண்ட் இந்த கிளிப் வந்து மார்னிங் 9:30 to 9:45 அந்த மாதிரி தான் ஷூட் பண்ணேன். எவ்வளோ வெயிலாக இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் பிளான்ஸ்க்கு தண்ணி ஊற்றலாமே அப்படின்னு தான் வந்திருந்தோம். பார்த்தா முருங்கைக்கீரை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ அதை பறிச்சுக்கிட்டோம். ரொம்ப பிளான்ஸ் எல்லாம் இல்லை. சம்மரால் மெயின்டைன் பண்ண முடியல. இருக்கிற பிளான்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு லேட்டாக தான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்ருந்தோம். ஸோ டேரெக்டாக லன்ச் ரெசிபி தான் நான் ஷூட் பண்ணிகிட்ருந்தேன். அண்ட் வெஜிடபிள்ஸும் ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு. பிகாஸ் சாட்டர்டேங்கிறதால இங்கே சண்டே மார்க்கெட் போடுவாங்க. ஸோ சண்டே அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கலாம். அதனால தான். அண்ட் லஞ்சுக்கு வந்து என்ன குக் பண்ணட்டும் அப்படின்னு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டால் ரொம்ப சிம்பிளாக ஏதாவது பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. நமக்கும் ஹாப்பி தான். ஏன்னா கிச்சனில் ரொம்ப நேரம் நம்ம நிற்க தேவையில்லை. ஸோ என்னோடய ஃப்ரிட்ஜில் என்ன வெஜிடபிள்ஸ் இருந்துச்சோ அதை வச்சு தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே காலியாக தான் இருந்துச்சு. ஸோ சிம்பிளாக நான் கீரை சாறு, வேர்க்கடலை துவையல், இங்கே சம்பால்னு சொல்லுவாங்க. ஸோ வேர்க்கடலை சம்பால் அண்ட் சிக்கன் வந்து ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிகிட்ருந்தேன். சிம்பிள் லன்ச் ரெசிபி தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கீரை சாறு ரெசிபி நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். அல்ஹம்துலில்லான்னு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அண்ட் சாக்லேட் கேக் வந்து பேக் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து நான் எடுக்கலை. சுத்தமாக எனக்கு ஞாபகமே இல்லை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சாக்லேட் கேக்கில் சாக்லேட் சிரப் வந்து ட்ரிசில் பண்ணி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு கிரேப்ஸ் வந்து கொஞ்சம் இருந்துச்சு. அதை வந்து கிட்ஸுக்கு ஜூஸ் மாதிரி போட்டு கொடுத்துட்டு அண்ட் மேங்கோ இருந்தது அதையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தென் டின்னர் குக் பண்ணலாம் அப்படி தான் வந்திருந்தேன். அண்ட் என்கிட்ட கொஞ்சம் சிக்கன் வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. இந்த சிக்கனை வச்சு என்னால் வேறு எந்த ரெசிபியும் பண்ண முடியாது. பிகாஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் நான் ஒரு சிக்கன் ரேப் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குக் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டேன். ஸோ இப்போ நான் சிக்கன் வந்து மேரினேட் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி நான் மேரினேட் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஃப்டர் மேரினேஷன் நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சிக்கன் வந்து குக் பண்ணிக்கிறேன். மீன்வைல் நான் வெஜிடபிள்ஸும் கட் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ என்கிட்ட வந்து அன்றைக்கி ஜஸ்ட் கேரட், கேப்சிகம் அண்ட் ஆனியன் இது மட்டும் தான் இருந்துச்சு. அண்ட் இந்த ரெசிபிக்கு கேபேஜ் இருந்தாலும் நல்லா இருக்கும். ஆல்சோ என்கிட்ட கொஞ்சமாக லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி மாவு இருந்துச்சு. ஸோ நான் ரேப்போட பேஸுக்கு நான் வந்து சப்பாத்தி தான் எடுத்திருந்தேன். நீங்கள் மைதாவில் பண்ணணுன்னா கூட நிஜமாக நல்லா தான் இருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் தின்னா ரோல் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சப்பாத்தியை தின்னா ரோல் பண்ணி குக் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த சைடு 2 முட்டையில் கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஆம்லேட் மாதிரி போட்டுட்டு குக் பண்ண ரோட்டியை அது மேலே ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிக்கிறேன். இப்போது நான் வந்து குக்கான இந்த சப்பாத்தியில் வந்து மயோ அப்ளை பண்ணிவிட்டு குக் பண்ண சிக்கனையும் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வெஜ்ஜில் இந்த டிஷ் பண்ணணும் அப்படின்னா அந்த எக்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு பன்னீர் ஆர் மஷ்ரூமை சேம் மெத்தடில் நீங்கள் மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மெத்தடில் ஆட் பண்ணலாம். இப்போ சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், கேரட், கேப்சிகம் எல்லாமே 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி கட் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். சூப்பரான சிக்கன் ரேப் ரெடி. கண்டிப்பாக கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்சோ நான் வந்து நைட்டு கொஞ்சம் மாவுக்கு ஊற வச்சுருந்தேன். மார்னிங் அதை அரைச்சிட்டேன். சூப்பராக ஃபர்மெண்ட் ஆகி வந்துருந்துச்சு. அண்ட் தோசைக்கு தேவையான மாவு எடுத்துகிட்டு குட்டீஸ்க்கு தோசை போட்டு கொடுத்துட்டு டின்னர் வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் டின்னர்லாம் முடிச்சுட்டு பெரிய வேலையாக இருக்கிறது எனக்கு வெசல் வாஷிங்கும் கிச்சன் க்ளீன் பண்ணுறது தான். எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் கிச்சன் வந்து நைட்டே நான் க்ளீன் பண்ணிடுவேன். பிகாஸ் மார்னிங் ஏஞ்சி நம்ம கிச்சனுக்கு வரும்போது சூப்பர் பாசிட்டிவிட்டி வைப்ஸாக இருக்கும். அதனால தான். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.